வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். இன்னைக்கு வரகரிசியில் வெண்பொங்கல் எப்படி செய்யலான்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியில் பண்ணுற பொங்கலை விட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வரகரிசி பார்த்திங்கன்னா 1 கப் எடுத்துருக்கிறேன். இந்த வரகரிசியில் பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம அரிசியில் பொங்கல் செய்கிறத விட 2 மடங்கு டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவி எடுத்துக்கலாம். இந்த வரகரிசியில் பார்த்திங்கன்னா நிறையா அழுக்கு இருக்கும். அதனால் 5லேருந்து 6 வாட்டியாட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம 3 வாட்டியாட்டு கழுவி எடுப்போம். இந்த வரகரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 வாட்டி தண்ணியை மாற்றி மாற்றி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி நல்லா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். இங்கே ஒரு பேனில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் நீங்கள் அரிசி இழந்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் எதுவும் மாற தேவையில்லை, நல்லா மணம் வந்தாலே போதுமானது. இப்போ இந்த பருப்பு நல்லா வறுப்படிச்சு நம்ம அரிசியோடு சேர்த்துக்கலாம். அரிசியோடு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி 1 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி சேர்க்குறேன். பொங்கல் செஞ்ச உடனே சுட சுட சாப்பிட்றதா இருந்தால் 4 கப் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றதா இருந்தால் இதில் 5 கப் வரைக்கும் நீங்கள் தண்ணி சேர்க்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பொங்கல் பார்த்திங்கன்னா ஆற ஆற உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிட்ற டைமை பொறுத்து தண்ணியோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பொங்கல் செஞ்ச உடனே சுட சுட சாப்பிட்றதா இருந்தால் 4 பங்கு தண்ணி சரியாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதா இருந்தால் 5 பங்கு வரைக்கும் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரையும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ அரிசியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி நம்மளுக்கு பொங்கல் கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான தாளிப்பு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்க்குறேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா செவக்க வேண்டாம், லைட்டாக வறுப்பட்டாலே போதும். இதோட மித்ததெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பொரியிற நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர ஆரம்பிச்சிரும். கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இதை நம்ம பொங்கலோட சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை பொங்கலோட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கிளறி எடுத்துக்கோங்க. இந்த தாளிப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. சிறுதானியங்கள் நம்ம சாப்பாட்டில் அதிகமாக சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த வரகரிசி பொங்கல் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அரிசி பொங்கல் ட்ரை பண்ண மாட்டீங்க. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் மேலாப்பில் இன்னும் 1 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்துட்டு இது ரொம்ப கிளற வேண்டாம், லைட்டாக ஒரே ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விடுங்க. சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நெய் மணத்தோட சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொங்கல் பாருங்கள், கரண்டியில் எடுத்து இப்படி போடும்போது சரியான பதத்தில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி இந்த பொங்கலோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறுன்னு உளுந்த வடையும் தயாராக இருக்குது. சுட சுட நெய் பொங்கலோட சாம்பார், சட்னி, மொறு மொறுப்பான வடையோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.